செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே, இன்றும் நாம் அதிமுக்கிய டிஎன்பிஎஸ்சி சார்ந்த 20 வினாக்களை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், நேரத்தை வீணடிக்காமல் முதல் வினாவிற்குள் சென்று விடலாம். அதற்கு முன்பாக இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நமது சேனலில் மெம்பர்ஷிப்புகளும் கிடைக்கிறது. 89 ரூபாய் இதிலிருந்து மெம்பர்ஷிப் தொடங்குகிறது. உங்களுக்கு தேவையான மெம்பர்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, முதல் வினா உங்கள் திரையில. அறிவுத்திற அளவெண் IQ என்பது மன வயது உடல் வயது × 100. அறிவுத்திற அளவெண் IQ இன்டெலிஜென்ட் குவார்டைல் என்பது மன வயது உடல் வயது × 100. அறிவுத்திற அளவெண். இரண்டாவது வினா, நூல் ஆசிரியர்களை அவர்கள் எழுதிய புத்தகங்களுடன் சரியாக பொருத்தவும். பாருங்கள், இடதுபுறத்திலே அம்பேத்கர் A Life, Come Let's Run, Victory City, Through the Broken Glass என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யாரெல்லாம் எழுதினார்கள் என்பது வலதுபுறத்திலே TN சேஷன், சசி தரூர், மா சுப்பிரமணியன், சல்மான் ருஷ்டி என்று மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் சரியாக பொருத்தி சரியான விடை எது என்று பார்க்க வேண்டும். சரி, இதற்கு சரியான விடை அம்பேத்கர் A Life, சசி தரூர், கம் லெட்ஸ் ரன், மா சுப்பிரமணியன், விக்டரி சிட்டி, சல்மான் ருஷ்டி, த்ரூ த புரோக்கன் கிளாஸ், TN சேஷன். எனவே இதற்கு விடை 2, 3, 4, 1. அடுத்த வினா, ஐரிஸ் மற்றும் மசாலியா என்பன யாவை? ஐரிஸ் மற்றும் மசாலியா என்பன யாவை? இவை இரண்டுமே சிறு கோள்கள். தார் பாலைவனம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி? நான்காவது வினாவாக உங்கள் திரையிலே. தார் பாலைவனம் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் குஜராத்தில் பரவி உள்ளது. 2, தார் பாலைவனம் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. 3, இது உலகின் 30வது மிக பெரிய பாலைவனம் ஆகும். இதில் 1, 2 மட்டும் சரி. அதாவது தார் பாலைவனம் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் குஜராத்தில் பரவி உள்ளது மற்றும் தார் பாலைவனம் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது என்பது இந்த 2 மட்டும் சரியான ஒன்று. எனவே இதற்கு ஆப்ஷன் சி 1, 2 மட்டும் சரி. அடுத்த வினா உங்கள் திரையிலே. கலைத்துறையில் சாதனை படைத்ததற்காக 2022ஆம் ஆண்டில் தமிழகத்தில் இருந்து பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யார்? கலைத்துறையில் சாதனை படைத்ததற்காக 2022ஆம் ஆண்டில் தமிழகத்திலிருந்து பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யார்? திருமதி முத்து கண்ணம்மாள் அவர்கள். திருமதி முத்து கண்ணம்மாள். 6வது வினா உங்கள் திரையிலே. பின்வரும் கூற்றுகளில் எது கிருஷ்ணதேவராயரை பற்றிய உண்மையான தகவல்கள்? 1, இவர் சாளுவ வம்சத்தை சேர்ந்தவர். 2, இவரை ஆந்திர போஜி என்று அழைப்பர். 3, இவர் ஆமுக்த மால்யதா என்ற நூலினை தெலுங்கு மொழியில் எழுதியுள்ளார். இவர் 17 செப்டம்பர் 1530 அன்று இறந்தார். மீண்டும் பாருங்கள், இவர் சாளு வம்சத்தை சேர்ந்தவர், இவரை ஆந்திர போஜி என்று அழைப்பர், இவர் ஆமுக்த மால்யதா நூலினை தெலுங்கு மொழியில் எழுதியுள்ளார், இவர் 17 செப்டம்பர் 1530 அன்று இறந்தார். இந்த தகவலில் எது உண்மையான தகவல் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதில் உண்மையான தகவல் 2 மற்றும் 3. இவரை ஆந்திர போஜி என்று அழைப்பர், இவர் ஆமுக்த மால்யதா என்ற நூலினை தெலுங்கு மொழியில் எழுதியுள்ளார். இந்த 2 மட்டுமே சரியான. எனவே 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. 7வது வினா பாருங்கள். கூற்று மற்றும் காரணம். கூற்று, பிரோஸ் துக்ளக் பக்தியுள்ள மற்றும் இரக்கமுள்ள ஆட்சியாளர். பிரோஸ் துக்ளக் பக்தியுள்ள மற்றும் இரக்கமுள்ள ஆட்சியாளர். காரணம், தௌலதாபாத்திற்கு பயணம் செய்வதை தவிர்ப்பதன் மூலம் முகமதிய நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு எதிராக போரிடக்கூடாது என்றும் அவர் தீர்மானித்தார். இதற்கு கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம்.
மிக மிக முக்கியமான வினா, குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 8வது வினா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 தொடர்பான கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. தவறான கூற்றை கண்டறிய வேண்டும். பாருங்கள், கூற்று 1, குடிமக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நடைமுறையில் இருக்கும்படியான ஓர் ஆட்சி முறையை அமைக்க வேண்டும். 2, இது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இது அனைத்து அரசியலமைப்பு நிறுவன ஆணை உரிமை கொண்டோருக்கும் பொருந்தும். தனியார் நிறுவனங்கள் இச்சட்டத்தின் கீழ் நேரடியாக வரும்படி செய்யப்படவில்லை. இந்த வினாவிலிருந்தே நாம், அதாவது இந்த வினாவை பொறுத்தவரை தவறான கூற்று எது என்று சொல்லிவிட்டால் எதுலாம் சரியான கூற்று என்பதை நாம் படித்துள்ளோம். எனவே வினாவின் வழியாக படிப்பது என்பது ஒரு கலை. எனவே வினாவை மட்டும் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். இந்த வினாவிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை நீங்கள் தொடர்ந்தும் நீங்கள் நோட்டில் எழுதும் போதே அப்படியே உங்கள் மனதிலே ஏற்றிக்கொள்ளுங்கள். பாருங்கள், அப்போ சரியான கூற்றுகள் எழுதலாம் என்று பார்க்கலாம். குடிமக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நடைமுறையில் இருக்கும்படியான ஒரு ஆட்சி முறை அமைக்க வேண்டும். இது சரியான ஒன்று. இது அனைத்து அரசியலமைப்பு நிறுவன ஆணை உரிமை கொண்டோருக்கும் பொருந்தும். இதுவும் சரியான ஒன்று. தனியார் நிறுவனங்கள் இச்சட்டத்தின் கீழ் நேரடியாக வரும்படி செய்யப்படவில்லை. இதுவும் சரியான ஒன்று. எனவே தவறானது எது என்று பார்த்தோமேயானால் இது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் என்பது தவறான கூற்று. தகவல் உரிமை சட்டம் 2005 அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தாது. எனவே இங்கு பொருந்தும் என்று இருக்கிறது. எனவே இதுதான் தவறான கூற்று. எனவே ஆப்ஷன் பி இதற்கு விடை. 9வது வினா, மக்கள் இறைமை என்னும் கருத்தில் ஏற்பட்ட மாறுதலை பற்றிய கீழ்வரும் ஒரு கூற்றை கருதுக. கூற்று, முன்பு ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனி சிறப்புரிமையாக இருந்தது. காரணம், ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரின் சிறப்பதிகாரம் என்றாகிவிட்டது. இதையும் குறித்து வைத்து வேண்டும். அப்பொழுது அவையை கலைப்பது என்பது, அதாவது பாராளுமன்ற ஜனநாயக முன்னேற்றத்தின் காரணமாக அவையை கலைப்பது என்பது யாருடைய சிறப்பதிகாரம்? பிரதமரின் சிறப்பதிகாரம் என்றாகிவிட்டது. இதையும் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வினாவை பொறுத்தவரை காரணம் மற்றும் கூற்று இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். அடுத்த வினா 10வது வினா, கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்வு செய்யவும். 1, துணை ஜனாதிபதி மேலவையின் உறுப்பினராவதற்கு தகுதி உடையவர். 2, அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம், சலுகைகளையும் ஆகியவையும் பெறுகிறார். ஜனாதிபதியால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது. குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அவசரகால நிதி இருக்கிறது. இதில் தவறான கூற்று என்று கேட்டிருக்கிறார்கள். முதலில் சரியானவை இவையெல்லாம் என்று பார்த்து விடலாம். துணை ஜனாதிபதி மேலவை உறுப்பினராக தகுதியுடையது சரி. அடுத்து, ஜனாதிபதியால் உயர்நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது. இதுவும் சரி. குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அவசரகால நிதி இருக்கிறது. இதுவும் சரி. எனவே தவறானது எது என்றால் 2 மட்டும். அதாவது அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம், சலுகை ஆகியவற்றை பெறுகிறார். இது தவறான ஒன்று. அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் மற்றும் சலுகைகளை பெறுகிறார் என்பது தவறான ஒன்று. எனவே 2 மட்டும் என்பது சரியான விடை. அடுத்த வினா, கூற்று காரணம். பண மசோதா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. காரணம், பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும். இதில் ஏ தவறு, ஆனால் ஆர் சரி. அதாவது கூற்று தவறு, காரணம் சரி. 12வது வினா, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு. 1, நாட்டின் ஆளுகைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறைகளில் கூறப்பட்டுள்ளன. 2, ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தில் மேம்பாட்டு உரிமைக்கான முன்னோடியாக இது கருதப்படுகிறது. 3, நல அரசு என்னும் கருத்தியலை உள்ளடக்கியதாக இதன் நோக்கம் உள்ளது. 4, வழிகாட்டு நெறிமுறைகளை அமுல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம். இதில் இந்த வாக்கியங்களே சரியானது எது என்று கேட்டிருக்கிறார்கள். சரியானது என்று பார்த்தோம் என்றால் அனைத்துமே சரியானதுதான். மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அரசின் வழிபாட்டு நெறிமுறைகளை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் சரியானதை தேர்ந்தெடு. இதை பொறுத்தவரை அனைத்துமே சரியானதுதான். 1, நாட்டின் ஆள்கைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறைகளில் கூறப்பட்டுள்ளன.
2 ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தின் மேம்பாட்டு உரிமைக்கான முன்னோடியாக இது கருதப்படுகிறது. 3 நல அரசு என்னும் கருத்தியலை உள்ளடக்கியதாக இதன் நோக்கம் உள்ளது. 4 வழிகாட்டு நெறிமுறைகளை அமுல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம். எனவே இந்த 4ம் சரியான ஒன்று, குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமான வினா கூற்று காரணம் இது போன்ற வினாக்கள். அது மட்டுமல்லாமல் இவற்றில் எது சரி எது தவறு என்ற வினாக்கள் இப்பொழுது TNPSC-யால் அதிகமான வினாக்களாக கேட்கப்படுகிறது. எனவே இது போன்ற வினாக்களை நீங்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 13வது வினா கூற்று 1922 மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்தார். காரணம் CR தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அந்த இயக்கத்தை வெறுத்தனர். இந்த கூற்று காரணத்தை பொறுத்தவரை இதில் காரணம் உண்மை, ஆனால் மன்னிக்கவும், அதாவது அசர்ஷன் வலியுறுத்தல் உண்மை, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ உண்மை. அதாவது 1922 மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்தார். காரணம் தவறு. CR தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அந்த இயக்கத்தை வெறுத்தனர் என்பது தவறான ஒன்று. எனவே ஏ உண்மை, ஆனால் ஆர் தவறு. 14வது வினா காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தியலை கூறியவர் பின்வருபவர்களில் யார்? காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தினை கூறியவர்களில் பின்வருபவர்களில் யார்? பண்டித மோதிலால் நேரு மற்றும் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ். இவர்கள் இருவரும் தான் காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தியலை கூறியவர்கள் பண்டித மோதிலால் நேரு மற்றும் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ். அடுத்த வினா திருக்குறள் சார்ந்த வினா. இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்து வகுத்தல் இவை யாருக்குரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அரசருக்கு உரியது. இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்து வகுத்தல் அரசருக்கு உரியது. 16வது வினா கீழ்காண்பவற்றில் பெரியார் ஈவேரா பற்றிய உண்மையான கூற்றை கூறு. கூற்று 1 ஈவேரா தமிழர்களுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை நடத்த சிங்களவர்களை ஊக்கப்படுத்தினார். கூற்று 2 இவர் தீண்டாமை, சமத்துவமின்மை மற்றும் பாலின அடிப்படையிலான வேறுபாடுகளின் தீமைகளை ஒழிக்க பாடுபட்டார். 3 இவர் சாதி, மத நிறுவனங்கள் மற்றும் ஜமீன்தாரி முறைகளையும் ஒழிக்க பாடுபட்டார். இதை பொறுத்தவரை முதல் ஒன்று தவறான ஒன்று. அதாவது ஈவேரா தமிழருக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை நடத்த சிங்களவர்களை ஊக்கப்படுத்தினார் என்பது தவறான கூற்று. மற்ற இரண்டும் சரி. அதாவது இவர் தீண்டாமை, சமத்துவமின்மை மற்றும் பாலின அடிப்படையிலான வேறுபாடுகளின் தீமைகளை ஒழிக்க பாடுபட்டார். இது சரியான ஒன்று. அடுத்து 3வதும் சரியான ஒன்றுதான். இவர் சாதி, மத நிறுவனங்கள் மற்றும் ஜமீன்தாரி முறையும் ஒழிக்க பாடுபட்டார். எனவே இதற்கு விடை 2 மற்றும் 3 மட்டும் சரியானவை, உண்மையான கூற்றுகள். 2 மற்றும் 3 உண்மையான கூற்றுகள். அடுத்த வினா உங்கள் திரையிலே 1917ஆம் ஆண்டு ஸ்பர்டேங்கில் நீதி கட்சி தலைவர்களால் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. அக்கூட்டத்தின் நோக்கமாவது 1917ஆம் ஆண்டு ஸ்பர்டேங்கில் நீதி கட்சி தலைவர்களால் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. அக்கூட்டத்தின் நோக்கமாவது பஞ்சமர்களின் நலன். பஞ்சமர்களின் நலனுக்காகத்தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அடுத்த வினா நாட்டுக்கு ஓரரசு வேண்டும், அரசனுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அரசன் முன் மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த திருக்குறள் அதிகாரம் இது. நாட்டுக்கு ஓர் அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அரசன் முன்மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த திருக்குறள் அதிகாரம் இறைமாட்சி. இறைமாட்சி. 19வது வினா இன்றைய அதிமுக்கிய வினாவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறளோவியம் எனும் நூலின் ஆசிரியர். குறளோவியம் என்ற அந்த நூலினுடைய ஆசிரியர் மு. கருணாநிதி அவர்கள். இன்றைய அதிமுக்கிய வினாவினுடைய 20வது வினா வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்? வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாளுக்கு நீடிக்கும்? ஒரே ஒரு நாள். ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஒருத்தாருக்கு இன்பம் நீடிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிட்டார். ஒரு நாள். அருமை தமிழ் உறவுகளே, நிச்சயமாக இந்த 20 வினாக்களை நீங்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவருக்கு இந்த வினாக்கள் எல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
மற்றும் ஒரு அருமையான ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.